இதுவும் அது மாதிரி குட்டியாக வச்சது தான். இந்த மாதிரி வச்சுருக்குறேன் இந்த தொட்டியில். அதுக்கு வந்து இந்த பொம்மை வந்து இது ஒரு துப்பட்டா. இதை வந்து நானே 4-5 மடித்து வி ஷேப் பண்ணி அதை கழுத்து வர சுற்றி வர. இந்த பொம்மையெல்லாம் ரொம்ப சீப் விலை. 15 ரூபா 20 ரூபாயில் உங்களுக்கு எல்லா கடைகள்லையும் கிடைக்கும். மணி வந்து நானே இது பண்ணேன். இதுவும் நானே இது பண்ணேன். அது மாதிரி பண்ணிவிட்டு இது ஒரு கிரீடம் மாதிரி சும்மா ஒரு இதில் கிஃப்ட் பாக்ஸில் வந்தது, அதுவும் வச்சுருக்கேன். இது வந்து இப்படி பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் எப்படி போயிட்டுருக்குன்னு அழகாக. நான் வச்சது வந்து ஒரு இவ்வளோ போர்ஷன் தான் வச்சேன், இவ்வளோ இலை தான் வச்சேன். அது போயிருக்கு இவ்வளோ தூரம். இன்னும் கொஞ்ச நாள் ஆனால் பெருசாகிடும். அப்புறம் வந்துட்டு இது வந்து அந்த டெப்பேரியாவில் இருந்த செடிகை தான். இந்த தொட்டிகள்லாம் சீப் ரேட்டாக ஒரே டைமில் நம்ம வாங்கினோம்னாக்க சீப் ரேட்டில் கொடுப்பாங்க. எப்படின்னா நீங்கள் ஒரு தொட்டி தனியாக கேட்டிங்கன்னா 450 500 அப்படிம்பாங்க. நம்ம 6 தொட்டி அப்படி எடுத்தோம்னா 250 அப்படி ஹோல்சேல் ரேட்டுக்கு கேட்டு வாங்கலாம். இது வந்து புத்தா மாதிரி. இதுலேயும் நான் வந்து வச்சது இவ்வளோ தான் வச்சேன். இப்போ இவ்வளோ எல்லாம் வந்திருக்கு, பார்க்குறக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் இதுலேயும் எல்லா டெப்த் ஏரியாவில் வளர்ந்து மழை வர்றதுனால எல்லா இடத்தையும் பிடுங்கி இதுகளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஏன்னா மழை காலத்தில் வெளியே வச்சோம்னா செடி அழுகி போயிடும். இந்த மாதிரி எவ்வளோ பாருங்கள், ஒரே ஒரு பீஸ்லேருந்து இவ்வளவு வந்திருக்கு. அப்புறம் இது ஆக்சிஜன் பிளான்ட் தான். இது மாதிரி வீட்டுக்கு முன்னாடி தொங்கிட்டுருக்கு. அப்புறம் இது சும்மா செப்பல் ஸ்டாண்ட் மேலே அழகாக. இது வந்து ஜீ பிளான்ட்டு. பெரும்பாலும் பெட்ரோல் இதை கூட கிளியர் பண்ணுவாங்க. வீட்டில் நுழையிற இடத்துல வச்சுருக்கேன். இது வாங்கினது 200 ரூபாய்க்கு மூங்கில் வாங்கினது. கொஞ்சம் மூங்கில் இங்கே சரியாக வரதில்லை, அதனால் கொஞ்சம் பாதிக்கு மேலே வேஸ்ட் ஆகிடுச்சு. அதனால் எடுத்து இங்கே வச்சிட்றேன். பூனை பாப்பா கடிச்சு வச்சிட்றேன். அதனால் இது சும்மா ஃப்ளவர் வாஷை இப்படி கல் போட்டு மண் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து ஒரு அழகான ஸ்டாண்டு. தீபம் வேணால் வைக்கலாம். நான் இதில் வைக்க மாட்டேன். சும்மாவே இந்த ஸ்டாண்டை ஒரு பொம்மை, யானை பொம்மை தொங்கிட்டு, பட்டு குஞ்சலம்லாம் தொங்கிட்டுருந்தேன். அதெல்லாம் அழுக்காயிருச்சுன்ட்டு எல்லாம் எடுத்தாச்சு. ஒரு டாக் பொம்மை வச்சுருக்கேன். இப்படி தான் இருக்குது முன்னாடி. இது கூர்கில் வாங்கின நெல். இது அது வச்சுருக்கோம். இவ்வளோ தான் வீட்டுக்கு முன்னாடி இருக்குது வியூ. இப்படி பார்க்கும்போது இருக்கிறத விட இந்த வியூ பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். நல்லா தெரியுதா? இதுதான் இங்கேருந்து படியில் இறங்கி போகிற இடம். இங்கேருந்து பார்க்கும்போது க்யூட்டாக இருக்கும்.